வணக்கம் அன்பர்களே, இது தகவல் சாளரம். நான் உங்கள் பிச்சை முத்து. தகவல் சாளரம் வழங்கும் போர்களின் பிடியில் பூமியின் மடி. விபரீதமான வியட்நாம் போரின் விரிவான வரலாற்றை கூறும் தொடரில் இதோ வருகின்றது இன்றைய காணொளி. புத்தன் வந்த திசையிலே புனித காந்தி மண்ணிலே பனிப்போர் களத்தில் வியட்நாம் ஒரு தேசம். ஆனால் 1950களின் உலகத்திற்கு அது ஒரு சோதனை புலம், ஒரு போர்க்களம். துப்பாக்கிகளால் அல்ல, சிந்தனைகளால். 2 சிந்தனைகள் ஒரு தேசம். 17வது அட்சரேகை கோட்டுக்கு பின் வியட்நாம் 2ஆக பிரிந்தது. ஆனால் அந்த பிளவு வியட்நாமின் உள்நாட்டு பிரச்சனை அல்ல, அது உலக அரசியலின் மையக்கோடு. ஒரு பக்கம் கம்யூனிசம், மறுபக்கம் முதலாளித்துவம். 2 சிந்தனைகள் ஒரே தேசத்தில் மோதிக்கொண்டன. அமெரிக்காவின் பயம் டொமினோ. அமெரிக்கா ஒரு கோட்பாட்டை நம்பியது, டொமினோ தியரி. ஒரு நாடு கம்யூனிசமாக மாறினால் அடுத்தடுத்து முழு ஆசியாவும் அதற்குள் விழுந்துவிடும். அந்த பயத்தின் மையத்தில் தான் வியட்நாம் இருந்தது. தென் வியட்நாம் பாதுகாக்க வேண்டிய கோட்டை. அமெரிக்காவின் பார்வையில் தென் வியட்நாம் ஒரு நாடு அல்ல, ஒரு தடுப்பு சுவர். அதனால் பண உதவி, ஆயுத உதவி, ஆலோசகர்கள். ஆட்சியானது கோ தின் ஜீம் ஒப்படைக்கப்பட்டது. ஆனால் அந்த ஆட்சி ஊழல், மத பாகுபாடு, அடக்குமுறை. மக்கள் அந்த அரசை நம்பவில்லை. வட வியட்நாம் உலக கம்யூனிசத்தின் ஆதரவு. வடக்கில் ஹோ சி மின் அரசு, சோவியத் ஒன்றியத்தின் ஆதரவு, சீனாவின் உதவி, ஆயுதங்கள், பயிற்சி. ஆனால் அவர்களின் முக்கிய ஆயுதம் மக்களின் ஆதரவு. பிரதிநிதி போர், நேரடி மோதல் இல்லை. அமெரிக்கா, சோவியத் ஒன்றியம் நேரடியாக சண்டையிடவில்லை. ஆனால் அவர்கள் சண்டையிட்ட இடம் வியட்நாம். அமெரிக்க ஆயுதங்கள், சோவியத் இராணுவத்தின் தத்துவம், சீன பயிற்சி. ஒரு தேசம் உலக சக்திகளின் கைகளில் பம்பரமாக சுழன்றது. காடுகளில் மெல்ல உருவான எதிர்ப்பு. இந்த காலத்தில் தென் வியட்நாமின் கிராமங்களில் அரசுக்கு எதிர்ப்பு, அடக்குமுறைக்கு கோபம், கம்யூனிஸ்டுகளின் செல்வாக்கு. வட வியட்நாமின் ஆதரவுடன் ஒரு புதிய இயக்கம் முளைத்தது. அது வியட்காங். போர் இன்னும் அறிவிக்கப்படவில்லை. 1950களின் இறுதி. துப்பாக்கி சத்தம் இல்லை, விமான குண்டுகள் இல்லை. ஆனால் போர் மனங்களில் தொடங்கிவிட்டது. யாரை நம்புவது, யாருக்காக போராடுவது? அமெரிக்க ஆலோசகர்கள் முதல் அடியெடுப்பு. அமெரிக்கா நாம் போரில் இல்லை என்று சொன்னது. ஆனால் ஆயிரக்கணக்கான இராணுவ ஆலோசகர்கள் பயிற்சி மற்றும் திட்டமிடுதலில் இறங்கினர். இது போரின் முதல் அடியெடுப்பு. ஒரு தவறான கணிப்பு. அமெரிக்கா நினைத்தது இது ஒரு சிறிய கிளர்ச்சி, விரைவில் அடக்கிவிடலாம். ஆனால் அவர்கள் மறந்தது, வியட்நாம் டியன் பியன் போவை மறக்கவில்லை. புயலுக்கு முன் அமைதி. 1960 வியட்நாம் வெளியில் அமைதியாக தோன்றியது. ஆனால் காடுகளில் ஆயுதங்கள், கிராமங்களில் இரவு கூட்டங்கள், மனங்களில் மறைந்திருந்த கோபம். போர் முழுமையாக விழிக்க தயாராக இருந்தது. நிறைவாக, வியட்நாம் இனி ஒரு தேசம் மட்டும் அல்ல, அது ஒரு போர் மேடை. அந்த மேடையில் உலக சக்திகள் தங்கள் சிந்தனைகளை மோதவிட்டன. அந்த மோதல் விரைவில் துப்பாக்கிகளாக மாறப்போகின்றது. நன்று நண்பர்களே, இந்த தொடரின் பிறிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். புதியதோர் உலகம் செய்வோம்.